அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சிவராத்திரி விரதம் நம்ம கடைபிடிக்கிறதுனால தெரியாம செஞ்ச பாவங்களோட சேர்த்து தெரிஞ்சு செஞ்ச பாவங்களும் நம்மளை விட்டு நீங்கி ஓடிடும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களா இருந்தாலும் சரி, நன்மைகளா இருந்தாலும் சரி, இவங்க தான் விரதம் இருக்கணும், அவங்க தான் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, சிவபெருமானுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்கள்ல சொல்லப்பட்ட மற்ற பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிக்கிறது, 100 அஸ்வமேத யாகம் செய்யறது, பல முறை கங்கா ஸ்நானம் செஞ்ச பலன், இது எல்லாமே இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பகல்ல கட்டாயம் தூங்கக்கூடாது. வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான தாமச உணவுகளை தவிர்க்கணும். நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோபமா பேசுறது, பொய் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. மன தைரியம் உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும். ஜாதகத்துல இருந்த கிரகதோஷங்கள் நீங்கி சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.